கொடுப்போம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன செய்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நான் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்தோம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே, கிருபைக்கிறதுனா என்ன பண்ணணும், என்ன நமக்கு என்ன நடந்தது? ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கைகள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால நோவும் ரட்சிக்கப்பட்டோம், நோவும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு அந்த கைகளுக்குள்ளாக வசிக்க தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2:8. இது லாஸ்ட் வீக்கோட ஒரு கனெக்டிவிட்டி பண்ணலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. சொல்லுங்க, ரட்சிப்பு தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. நாம் செய்கிற நல்ல விஷயங்களுக்காக தேவன் கிருபை தரல, தேவன் தம்முடைய கிருபையினால ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிற நல்ல விஷயம், லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நம்ம நல்லவனா இருந்தா ரட்சிக்கப்பட்டுருவோம். அதான் ரட்சிக்கப்படுறதா கிறிஸ்டினா மாறுறதா ரட்சிப்பு. அந்த சப்ஜெக்ட் இல்லை, சேவ் பண்றது, ஒருத்தங்களை மீட் எடுக்கிறது, ஒருத்தங்க பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வறுமையில இருந்து, வேதனையில இருந்து, யாரையும் அப்படி இருந்தாலும் ஒருத்தங்களை மீட் எடுக்கிறதும் ரட்சிப்பு தான் இருக்கு. அதுதான் ரட்சிப்பு, தேவனுடைய கிருபை. நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் இருந்தில்ல, தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி ரட்சிக்கிறார்? எதன் மூலம்? விசுவாசத்தின் மூலம். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனத்திலேயே போட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டீர்கள். எதன் மூலம்? விசுவாசத்தின் மூலம். அதுதான் இந்த ரட்சிப்பை நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கை வழியாக பெறுகிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா விசுவாசம். ஹல்லேலூயா. கடந்த டைம் லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? கிருபை. கிருபை நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? விசுவாசத்தின் மூலம். அதனாலதான் இந்த தடவை தலைப்பு என்னன்னா விசுவாசம். விசுவாசம் தேவனால் முடியாதது எதுவுமே இல்லை. இதுதான் தலைப்பு, விசுவாசம் தேவனால் முடியாதது எதுவும் இல்லை. ஒருத்தர் யாராவது எபிரேயர் 11:6 எடுத்து வாசிக்கலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில முதல்ல என்னதான் வேணும்? விசுவாசம் தான் வேணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசம் இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வேணா பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதுதான் இப்போ ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி ஆரம்பிக்கலாம். குட்டி ஸ்டோரி. எப்படின்னா, ஒரு பையன், ஒரு அப்பா, 2 பேர் வாக்கிங் போறாங்க. அங்க ஒரு ரிவர், ஆற்று பகுதியில கடந்து செல்லும் போது அங்க ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்து வழியா தான் அவங்க கடந்து அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு. அந்த பாலத்தை கடக்கும் போது அப்பாவும் பையனும் போறாங்க. அப்போ அந்த பையன் அந்த ஒரு பலகமா இருக்கிற பாலம் தான், அந்த ரிவர் பாலத்தை கடக்கும், ஆற்று பாலத்தை கடக்கும் போது ஒரு பலகை கட்டின ஒரு பாலம் தான். அந்த பாலத்தை 2 பேரும் கடக்கும் போது அந்த பையன் சொல்றான், அது லைட்டா ஆடிச்சு, அந்த ஷேக் ஆச்சு. ஒரு பலகை அங்க கடந்து போயிட்டு இருக்கும்போது ஷேக் ஆனதுனால அந்த பையன் பயந்துட்டான். பயந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு. அந்த சின்ன பையன் சொல்ற, இந்த மாதிரி எனக்கு ஆடுது, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, சரி பயப்படாத, நீ என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு. யார் சொல்றா? கையை பிடிச்சுக்கோன்ட்டு அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, மகனே என்
அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான், இல்ல என்ன பண்ணியிருப்போம்? நீங்க உங்களோட கேஸ் கையை பிடிச்சிருப்போம். ஆனா அந்த பையன் அப்படி பண்ணாம, அப்பா நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் பிடிச்சா பயத்துல விட்டுருவேன், நீங்க என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன விட மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்றதுதான் விசுவாசம். இல்லையா? விசுவாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான். அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு ஒரு விசுவாசம், அவங்க அப்பா பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா நான் கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலதான் அந்த பையன் சொல்ற நீங்க என் கையை பிடிங்க, நான் கையை பிடிக்கல, நீங்க என் கையை பிடிங்கன்னு சொல்றது. அதே மாதிரிதான் அதுதான் விசுவாசம். இப்ப அதுல என்னன்னா, நான் தேவனை மட்டும் பிடித்துக் கொள்வது, நான் தேவனை மட்டும் பிடித்துக் கொள்ளல, தேவன் நம்மை பிடித்துக் கொண்டு இருக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். இல்லையா? நாம தேவனை பிடிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னை பிடிச்சிருக்கிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். இல்லையா? இப்ப விசுவாசத்துக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சுதான்? இல்லையா? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்றால் என்ன? ஒருத்தர் அது வசனத்திலேயே பார்க்கணும். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. நீங்க அதை பார்த்திருக்கவே மாட்டீங்க, கண்ணிலே பட்டிருக்காது, உங்களுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனாலும் நீங்க அதை விசுவாசித்தா அதை பெற்றுக்கொள்ளணும். இல்லையா? இதுதான் அர்த்தம். பார்க்காம நம்ம ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனாலும் நம்புவதுதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் கூட நடந்திருக்கலாம், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி எனக்கு கிடைச்சது, இது எப்படி என் வாழ்க்கையில நடந்தது, இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல அப்படிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. அது எப்படி நடக்குதுன்னா விசுவாசம். விசுவாசித்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நம்புவது. எப்படி அது நடக்கும்? நீங்க தேவனுடைய வார்த்தையை முழுசா நம்பணும். இல்லையா? யாராருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டீங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு டெய்லியும் ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை முழுசா நம்பணும். அடுத்து தேவன் செய்கிறார் என்று உறுதியாக நம்புவது. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது, அது ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போகிறார், அதை மட்டும் உறுதியா நீங்க நம்பி அதை ஜெபிச்சா நீங்க வாழ்க்கையில ஈஸியா அதை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விசுவாசத்துல ரெண்டு இது நான் எடுத்திருக்கேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நாம் எதிர்கொள்ளும் அல்லது நாம் காரியங்களை நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பப்படுகிற உறுதியாகிறது. காணப்படாதவர்கள் நிச்சயம் எப்படி ஆகுதுன்னா, கண்களால் பார்க்க முடியவிட்டாலும் தேவன் வாக்கு தத்தங்களை நம்பி உறுதியாக இருப்பது. நீங்க அவரோட வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சு ஜெபம் பண்ணி நிற்கும் போது அந்த காணப்படாத ஆசீர்வாதத்தை கூட நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பைபிள்ல ஒரு சில பேர் இருக்காங்க விசுவாசத்துல. நம்ம எப்படி கிருபைய நோவா அவரை பார்த்தோமோ அந்த மாதிரி பைபிள்ல ஒரு சில ரெஃபரன்ஸ் இருக்காங்க. அவங்க விசுவாசனாலே யாருதான்? அவருக்கு ஒரு நிக்நேம் கூட இருக்கு, விசுவாசத்தின் தந்தை. ஒருத்தங்க சொல்லுவாங்க தேசத்தின் தந்தை, நம்ம எல்லாம் சொல்லலாம். ஆனா நம்மளுடைய பைபிள்ல 12:1 நான் உனக்கு காண்பிக்கும்
போதும். இல்லையா? மறுபடியும் ஒரு தடவை சத்தமான வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு தேவன் சொல்றார், கர்த்தர் சொல்றார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது என்ன தேசனே சொல்லல. காண்பிக்கும் தேசத்துக்கு போனா என்ன அர்த்தம்? இப்ப நீ வந்து அமெரிக்கா போப்பா, லண்டன் போப்பா, ஆஸ்திரேலியா போப்பா அந்த மாதிரி சொன்ன பரவாயில்ல. அப்ப என்ன சொல்றாங்க? காணப்படாதவைகள். அல்லேலூயா. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது, என்ன நடக்கணும் தெரியாது, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அதை நடக்க வைப்பார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால் அவர் போனார். இது எப்படி நீ விசுவாசம் சொல்றப்போ இங்க எதுக்குமே போடலையே, விசுவாசம் போடலையே, நீங்க மட்டும் எப்படி சொல்றேன்னு கேட்டா எபிரேயர் 11:8. அது ஆபிரகாமினாலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுதா? விசுவாசத்தினாலே, அங்கே விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் இந்த மாதிரி புறப்பட்டு போறாரு தேசத்துக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதே மாதிரிதான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே நடந்தனாலதான் அவர் எல்லாத்தையுமே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எல்லாம் புரிந்த பிறகு நடப்பது அல்ல, தேவனை நம்பி நடப்பது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எல்லாம் புரிந்த பிறகு நடப்பது அல்ல, தேவனை நம்பி நடப்பது. ஒரு விஷயத்துல நம்ம இறங்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இந்த மாதிரி அங்க போலாமா இங்கே போலாமா அப்படின்னு யோசிக்கிறத காட்டிலும் தேவனை நம்பி ஸ்டார்ட் பண்றது, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து ஆபிரகாமுக்கு இனி ஒரு ஆர்டர், ஒரு ப்ராமிஸ். அது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஒரு வருஷம் இல்ல, ஒரு 2 நாள் 3 நாள் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணா நாளைக்கு ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படி விசுவாசத்துல இருக்க நல்லதுதான். இருந்தாலும் நீங்க நாளைக்கே நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், அடுத்த மாசம் நடந்துரும், அடுத்த வருஷம் நடந்துரும் அப்படின்னு வெயிட் பண்றதுன்னா, நம்ம விசுவாசத்தின் தந்தையே எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்காரு? 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. அது எந்த விஷயத்துல வெயிட் பண்ணியிருக்காரு? குழந்தை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதே ஆசீர்வாதம் தான். நமக்கு ஆசீர்வாதமே எதுதான்? சந்ததி தான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமே 25 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா அப்போ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருப்பாரு ஆபிரகாம்? அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சாராவை யோசிச்சு பாருங்க. சாரா என்ன சொல்றாங்க? விசுவாசத்தினாலே உண்மையுள்ளவர் என்று என்னை கற்பத்தரித்து பெலனடைய வயது சென்றவராய் இருந்து பிள்ளை பெற்றார். ஹல்லேலூயா. எதனால பிள்ளை பெற்றாங்க? விசுவாசத்தினால. அந்த 25 வருஷம் வெயிட் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, அன்னைக்கு 25 வருஷமா இன்னைக்கு 25 வருஷமா. அதனால நம்ம என்ன விசுவாசித்து தேவனிடத்துல கேட்டாலும் அமைதியா இருந்து, நீங்க ஏதாவது பண்ணி உடம்பு பண்ணாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் அவரோட வழியில சீக்கிரமா அது செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி பிலீவ் பண்ணாரு? ஒருத்தர் ரோமர் 4:19-21 வரை வாசிக்கலாமா? அவன் ரோமர் 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கவில்லை. மேல படிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது
தன் சரீரம் செத்து போனதாயும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாயும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு தடவை படிக்கலாமா? அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதாயும் தன் சரீரமே செத்து போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆபிரகாம் என்ன, சரீரம் செத்து போனாலும் சரி, சாராவோட சரீரம் செத்து போனாலும் சரி, அதை பத்தி எண்ணாது இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டோன்ட் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரு விஷயத்தை பத்தியும் ஆபிரகாம் கேர் பண்ணவே இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, கண்டிப்பா நிறைவேற்றுவார்ட்டு. அந்த 100 வயசுல விசுவாசத்தோட இருந்தனாலதான் நெக்ஸ்ட் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், நம்மளுடைய வாழ்க்கையில இதுதான் முக்கியமான ஒரு இது, அவிசுவாசம். இப்ப நீங்க விசுவாசமா இருந்தாலுமே உங்க கூட இருக்கிறவங்களே, உங்க ரொம்ப நெருங்கியவங்களா கூட இருக்கலாம், அவங்களே என்னதான் சொல்லுவாங்க? அவிசுவாசமான வார்த்தையை தான் பேசுவாங்க. அவங்களே என்ன, இது உன்னால முடியாது, இது நீ பண்ணாத, நீ அங்க போ, நீ இங்க போ, நீ இங்க வராத, அப்படி இப்படிலாம் என்ன நம்ம மைண்ட்ல ஃபுல்லா குழப்பிட்டுருவாங்க. அப்ப நமக்கு என்னதான் ஆகும்? அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபுல்லாவே அவிசுவாசம் இருக்கும். ஆனா ஆபிரகாம் 25 வருஷம் ஆனாலும் என்ன சொல்றாங்க? அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஒரு சந்தேகம் கூட படாம இருந்தனாலதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயம் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அந்த விஷயம் கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தேவனை மறந்துடக்கூடாது, அதை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. சரி, குழந்தை பிறந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாம திரும்ப நீங்க தேவனை மகிமைப்படுத்தலையே தேவன் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா இருக்கிறார் பைபிள். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில தேவன் ஸ்லோவா ஆன்சர் பண்ணுவாரு, ஆனா அது மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சில நேரங்களில தேவன் கண்டிப்பா ஆன்சர் வரும். அது எப்போ வரும்? பதில் கண்டிப்பா வரும், ஆனா ஸ்லோவா வரும். பட் நெவர் ஃபர்கெட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை மறக்கவே மாட்டார். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின விஷயம் ஒன்னதையும் அவரு மறந்து போகவே இல்லை. தேவன் இதை தருவார் என்று சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, நெக்ஸ்ட், விசுவாசம் காற்றை அல்ல இயேசுவை பார்க்கிறது. விசுவாசம் காற்றை அல்ல இயேசுவை பார்க்கிறது. என்ன சப்ஜெக்ட் யாருக்கா தெரியுதா? ஹல்லேலூயா. பேரு ஒருத்தர் மத்தேயு 14:25-28 வரை வாசிக்கும். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொடுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஹல்லேலூயா. நீங்க
என்ன நடக்குதுன்னா, எல்லாத்துக்குமே இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லிதான் புதுசா தெரியணும் இல்ல. அது என்னன்னா, சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கடலின் மேல நடந்து வராரு. அப்ப பேதுரு என்ன சொல்றாங்க, அவங்க பயந்துட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க படகுல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரே சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பேதுரு மட்டும் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு இன்னொரு பேருக்கு முந்திரி கொட்ட பேதுருன்னு சொல்லுவாங்க. அதனால அவரு மட்டும் முன்னாடியே போய் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இதுக்கு பேர் தான் என்ன? விசுவாசம். கேட்கும் போதெல்லாம் நல்லா விசுவாசமா தான் நல்லா கேட்கிறாரு. கேட்டு அதுக்கப்புறம் 29 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு கேளுங்க. அதற்கு அவர் போதும் வா என்றார். அதற்கு அவர் கேட்ட உடனே பதில் வந்துருச்சு. இவரு இறங்கிட்டாரு, இங்கதான் கடலை இறங்கிட்டாரு. ஆனா அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, இறங்கி கடல்ல நடந்து அவர் யாரை பார்த்தாரு? படகுல இருக்கும்போது யாரை பார்த்தாரு? கடல்ல இருக்கும்போது யாரை பார்த்தாரு? கடல்ல இருக்கும்போது இயேசுவை பார்த்தாரு. கடல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம கடல்ல நடக்கிற ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு கடல்ல வந்துட்டு யாரை பார்த்தாரு? பேதுரு. கடலையும் அலையையும் காற்றையும் பார்த்தார். இல்லையா? அந்த காற்றை பார்த்தனால பேதுரு பயந்தான். பயத்துல மூழ்க ஆரம்பித்தாங்க. இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நடக்குது? பயம் என்ன நடக்குது? மூழ்கடிக்குது நம்மள. ஒரு பிரச்சனை கண்டோ, ஒரு போராட்டங்களை கண்டோ, நம்ம வாழ்க்கையில இருக்கிற வருத்தம், வேதனை எல்லாத்தையும் பார்த்து சத்ருவனம் இப்படியாக எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் நம்ம யாரும் பார்க்கணும்? ஆண்டவர் தான் பார்க்கணும். பயத்தை எடுத்தா நம்ம ஆண்டவர் ஈஸியா பார்க்கலாம். நம்ம பிரச்சனையை பார்த்தா பயம் வரும். இயேசுவை பார்த்தா விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. பயத்தை பார்த்தா பிரச்சனை வரும், பிரச்சனையை பார்த்தாலும் பயம் வரும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்தா பயம் வரும், இயேசுவை பார்த்தா விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. இதுல ஒரு 3 விஷயம் இருக்கு. விசுவாசம், பயம், காக்கப்படும் காரணம். இல்லையா? விசுவாசம், பயம், காக்கப்படும் காரணம். இங்க விசுவாசம் என்ன நடக்குதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேதுரு இயேசுவின் வார்த்தையை நம்பி தண்ணியில இறங்கிட்டாரு. அது ஒரு விசுவாசம். ஆனா பயம் எப்படி வருதுன்னா, காற்றை கண்டு. அந்த பயம் எப்படி வருதுன்னா, அந்த காற்றை பார்த்த உடனே பேதுருக்கு பயந்து விசுவாசத்தோட லெவல் என்ன ஆகுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. மத்தேயு 14:31 வாசிங்களா. மத்தேயு 11:31. மத்தேயு 14:31 சொல்லி. என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்றோம்? சந்தேகப்பட்டுட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா சந்தேகம். இது நடக்குமா, நடக்காதா, ஆண்டவர் பண்ணுவாரா, நம்ம கார் வாங்குவோமா, வண்டி வாங்குவோமா, இப்படி எல்லாத்துலயும் வீடு கட்டுவோமா, மேலே நடக்குமா, மேல காங்கிரீட் போடுவோமா, இல்லையா கதவு போடுவோமா, இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? சந்தேகத்தோட தான் நம்ம இருக்கோம். அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு. யார் சொல்றா? வேற மனுஷங்களும் சொல்ல. ஆண்டவரே சொல்றாரு, அல்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தோட இருக்கும் போது நீங்க அதிலேயே நிலைத்திருக்கணும். இல்லையா? அதிலேயே நிலைத்திருந்தாதான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்துல ஏதோ ஒரு பயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த விசுவாசத்தோட லெவல் குறைய என்னதான் ஆகும்? அந்த காரியம் நடக்காம தான் போகும். அப்புறம் கடைசியில மறுபடியும் ஒரு புதிய விசுவாசத்தை ஏறெடுத்து 4 நாள் 40 நாள் பாஸ்டிங் போட்டு திரும்ப அந்த விசுவாச லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? காக்கப்படும் கரம். இல்லையா? இயேசு உடனே அவனை தாங்கி காப்பாற்றுகிறார். அவர் ஒருபோதும் உங்களை
மூழ்க விட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களை மூழ்க விட மாட்டார். விசுவாசத்தோட சொல்லுங்க அல்லேலூயா. ஒருபோதும் இயேசு உங்களை மூழ்க விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அடுத்து ஒரு இது வந்து சிறிய விசுவாசம் பெரிய அதிசயம். ஹெரகஸ். சிறிய விசுவாசம் பெரிய அதிசயம். ஓகே, மத்தேயு 17:20 எடுத்துக்கோ. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையாக விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை அளவு, கடுகு விதை, சரிங்களா? கடுகு தான் நம்ம யூஸ் பண்ற, வீட்டுல யூஸ் பண்ற கடுகு தான், அதுதான் விதைன்னு சொல்லுவாங்க. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல ஆமென் அது அப்புறம் போ. அல்லேலூயா. நீங்க இந்த மலையை பார்த்து அந்த பக்கம் போன்னு சொன்னாலும் என்னதான் ஆகும்? கண்டிப்பா அது போகும். இதுதான் வந்துட்டு தேவன் நம்மள்ட்ட பெரிய விசுவாசத்தையே கேட்கல. இங்க வந்துட்டு ரிட்டன்ல எழுதியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடுகு விதைகளவு சிறிய விசுவாசம். உங்களுடைய மனதளவுல சிறிய விசுவாசம் அறகுறையா இருக்கக்கூடாது, ஒரு முழுசா இருக்கணும். இல்லையா? சிறிய விசுவாசம் பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு வழி. இல்லையா? எப்படி ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாகுதோ அந்த மாதிரிதான். ஓகே, இது இயேசு யார்கிட்ட சொல்றாரு? 19 வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட்ட எங்களால் ஏன் கூடாம போயிற்று என்று கேட்டார். என்ன நடக்குதுன்னா, சீஷர்கள் வந்துட்டு அங்க ஒரு அசுத்தாவியை துரத்த கொண்டு கேட்கிறாங்க, ஏன் எங்களால கூடாத போயிற்று என்று கேட்டாரு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கடுகளவு விசுவாசத்தோட இந்த மலையை பார்த்து பேருந்து போ, அந்த பக்கம் போன்னு சொன்னாலும் போகும். இல்லையா? அந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்க போற விஷயங்களை பரிபூரணமாக விசுவாசம். இல்லையா? கடுகு விதை வந்துட்டு அது வந்துட்டு மஸ்டர்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, நானும் செடி கிடையாது. கடுகு பார்க்கறதுதான் இத்தினோன்னு இருக்கு. அது வந்துட்டு செடி கிடையாது, பிளான்ட் இல்லை, அது வந்துட்டு மரம். எப்படின்னா 10 அடியிலிருந்து 20 அடி வரையும் வளரணும். இல்லையா? 10 அடியிலிருந்து 20 அடி வரையும் வளரும். அது போக கிளைகளை பறவைகள் கூடு வேற கட்டுவோம். அந்த கடுகோர மரத்துல வந்துட்டு கிளை பறவைகளும் கூடு கட்டும். பறவை வந்துட்டு எல்லா மரத்திலையும் கூடு கட்டாது. எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மரத்துல மட்டும்தான் பறவைகள் கூடு கட்டும். நிழல் தரக்கூடிய மரம், ஒரு நிழல் தரக்கூடிய மரம்னாலே அது பெரிய மரம் ஆகக்கூடிய மரம் தான். அதனாலதான் தேவன் இந்த இடத்துல ஒரு சிறிய விதையை சொல்றாரு. ஒரு சிறிய விதை பெரிய அதிசயமாகும். அல்லேலூயா. ஒரு சிறிய விதை பெரிய மரமாகும். ஒரு சிறிய விசுவாசம் பெரிய அற்புதமாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிறிய விதை கூட எப்படி இருக்கணும்னா உயர்வுள்ள விசுவாசமா இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பெரிய கல்லை விட ஒரு சிறிய கடுகு விதை அதுக்கு சக்தி உண்டு. எப்படின்னா, அந்த பெரிய கல் கடைசி வரை எங்கதான் இருக்கும்? அது அங்கேயே தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியும். பெரிய கல் இங்க இருந்துச்சுன்னா அது அங்கேயே தான் இருக்கும். ஆனா அந்த சிறிய சின்னோண்டு ஒரு கடுகு விதை அது உயிர் இருக்கு. அதுல உயிர் இருக்கு. அதுல உயிர் இருக்கிறதுனால பெரிய மரமா வருது. அது போல உங்கள் விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் உண்மையாக உயிருள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி கடுகு சின்னதா இருந்தாலும் பெரிய மரமாகுதோ அது மாதிரி உங்களுடைய சிறிய விசுவாசம் உண்மையாக உயிருள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருந்தால் பெரிய காரியங்களை தேவன் செய்வார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்களா? ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். அடுத்து, விசுவாசம் அதிசயத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. விசுவாசம் any guesses next? என்ன அதிசயம்? விசுவாசம் என்ன அதிசயம்? நெக்ஸ்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி சொல்றீங்க. மார்க் 5:25-30 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தமிழர்ந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்டீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் சொந்த வசனம் மட்டும் வாசிச்சா போதும். 30 வரை வாசிச்சீங்க, நீங்க 34 வாசிச்சீங்க. 25-30 வரை தான் நான் வாசிக்க சொன்னேன். இல்லையா? நீங்க என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசா ஒரு கதை சொல்லுவேன். பைபிள்ல இருக்கிறதா நிறைய வாட்டி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு ஸ்திரீ 12 வருஷம் நோயால் அவஸ்தைப்பட்ட ஒரு பெண். இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் 4 வருஷம் இல்ல, 12 வருஷம், மொத்தமா 12 வருஷம் அவஸ்தைப்பட்ட ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்களேன். அவர் ஜபம் எப்படின்னா, நான் அவரோட வஸ்திரத்தை தொட்டா போதும் அப்படிதான் சொல்றாங்க. மற்றபடி நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை என்ன கையை வச்சு ஆசீர்வதிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டர் போய் கை வச்சு ஜபம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, கை வச்சு ஜபம் பண்றது ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இதுதான் வந்துட்டு அந்த கடுகளவு விசுவாசம். இல்லையா? ஒரு சிறிய விசுவாசம் பரிபூர்ண சுகத்தை உண்டாக்குது. இல்லையா? அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட இயேசுவோட வஸ்திரத்தை ஒரு ஓரத்துல தொட்டா கூட போதும், அது ஒரு முழுமையான விசுவாசம் அடையுது. இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கு பாருங்க. அவ்வளவு வருஷம் இருந்தாலும் எத்தனையோ பக்கம் போயிருக்கலாம், எத்தனையோ பக்கம் சரியாகாம போயிருக்கலாம். இருந்தாலும் இயேசு மேல நம்பிக்கை வச்சு அந்த வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் சுகமாயிருவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விசுவாசம் என்ன நடந்துச்சுன்னா, இப்ப மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் என்ன சொன்னா, உன் விசுவாசம். இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, விசுவாசம் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை ரட்சித்தது. ரட்சித்தது நான் என்ன சொன்னேன், ஒருத்தவங்களை சேவ் பண்றது, மீட்டெடுக்கிறது. அல்லேலூயா. ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க மேற்கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் உங்க சரீர சுகம் எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தோட, ஒரு நிமிஷம் விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், சுகத்தை கட்டளை வரும். அந்த ஸ்திரீ 12 வருஷம் இருந்தது, அந்த ஒரு செகண்ட்ல மாறிச்சு. ஒரு செகண்ட் இந்த ட்ரெஸ் தொடர்க்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், இப்படிதான் பட்டிருக்கும், ஒரு மில்லி செகண்ட் கூட ஆயிருக்கும். அப்படி தொடர்போது என்ன நடந்துச்சுன்னா, அற்புதம் நடந்துச்சு. அங்க ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான்
சின்ன விசுவாசம் என்ன ஆகுதுன்னா பெரிய அற்புதத்தை காண செய்கிறது. இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. இல்லையா? உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்புறம் ஒரே ஒரு இது மத்தேயு 8:5-13 வரை வாசிங்க. நான் சொன்ன வசனத்தை மட்டும் வாசிங்க, அதுக்கு மேல வாசிக்க வேண்டாம். மத்தேயு 5:13. மத்தேயு 5:13 வரை. இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 160 ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 160 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 160 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொந்தமானான். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கதையை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்றேன். 160 என்னன்னா 160 அவரே சொல்றாரு, நான் பார்த்தேன், ஒரு வேலைக்காரனை பார்த்து அந்த பக்கம் போவான், வானா வருவான், அவனுக்கு எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் மேல முன்னாடி அவனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா இந்த விஷயத்துல அந்த 160 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பையன் வேலைக்காரனை நீங்க தொட்டு சுகம் பண்ணிக்கிற பிரச்சனை இல்லை, நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், அங்க அற்புதம் நடக்கும். அலையிலையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் இப்படிதான் அதிசயத்தை அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எங்க இருந்தாலுமே அங்க நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நடக்கும். இல்லையா? அதனால நம்ம வாழ்க்கையில எப்போ பயம் வருதோ அப்போ மட்டும் நம்ம விசுவாசம் குறையும். இல்லையா? அந்த பயம் இல்லைன்னா, ஏன்னா கடைசியா நம்ம பார்த்தவங்க 2 பேருக்குமே பயமே இல்லை. இல்லையா? ஆபிரகாமுக்கும் சரி, இங்க பெரும்பாலும் ஸ்திரீ 160 பயமே இல்லாம முழு விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு அவங்க கேட்கிறாங்க, சொல்றாங்க. வஸ்திரத்தை தொட்டதும் சரி, 160 கேட்டதும் சரி, முழு விசுவாசத்தோட. ஆண்டவரே சொல்றாரு 13வது வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்கணும். நம்ம இதை பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு இந்த சுகம் கிடைச்சிருச்சு, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் வந்துட்டு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பயம் எப்பெல்லாம் வருது அப்பெல்லாம் நம்ம விசுவாசத்தோட லெவல் குறைஞ்சிட்டே வரும். அல்லேலூயா. அதனால பயம் சொல்லும் முடியாது, விசுவாசம் சொல்லும் தேவனால் முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றாங்க? பயம் சொல்லும் முடியாது, விசுவாசம் சொல்லும் தேவனால் முடியும். ஒரு டைம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். பயம் சொல்லும் முடியாது, விசுவாசம் சொல்லும் தேவனால் முடியும். யாரால முடியும்? பக்கத்து வீட்டுக்காரால முடியாது, உங்களோட மேனேஜரால முடியாது, நம்மளோட எம்ப்ளாயரோட முடியாது, உங்களோட கிளைண்டால முடியாது, எதுனாலையும் முடியாது. யாருனாலும் முடியும்? தேவனால முடியும். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பிரயோஜனமே இல்லை. தேவன் மேல விசுவாசம் வச்சாதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதம்
கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, முடிக்கும் போது ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம் மாதிரி தான் இது. ஒரு மனுஷன் வந்துட்டு கடல்ல குதிச்சிட்டாரு. பேதுரு இல்ல, இது ஒரு கதை, தனி கதை, பைபிள் இல்லாத அப்பார்ட் ஃப்ரம் பைபிள் குட் ஸ்டோரி. குதிச்சிட்டாரு. அப்போ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கடல்ல விழுந்தவர் கத்திட்டே தான் இருக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த மீட்பர் வந்துட்டு, மீட்பர்னா மீட்பு பணியில் இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவர் வந்துட்டு அமைதியா இருப்பா, என் கையப்பிடின்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தங்க நீச்சல் தெரியாதவங்க கடலுக்குள்ள வந்து என்னதான் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கை கால அமைதியாவே இருக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க தண்ணியில விழுந்தா. அது எதனால அவங்க பண்றாங்க, அவங்க செத்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு. கடல்ல விழுந்துட்டோம், ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சு, யாரும் நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு அந்த பயம். அந்த கடல் விழுந்தனால நம்ம வாழ்க்கை போச்சுங்கிற பயத்துல கையை காலம் ஆட்டி இது பண்ணிட்டு தனிக்கும் பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு அந்த மீட்பு குழுவில இருந்து ஒருத்தர் வந்து குதிச்சு அவரையும் பிடிக்க முடியல, யாரு அந்த கடல்ல விழுந்தது. அதுக்கப்புறம் நீ அமைதியா இருந்தாதான் என்ன, நான் உன்னை பிடிக்க முடியும், நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மீட்பு குழுவில இருந்து வந்தவங்க சொல்லி, அப்புறம் அவர் அமைதி ஆன பிறகுதான் அந்த மீட்புக்குள்ள என்ன பண்றாங்க, ஒருத்தர் போய் அவர் தூக்கி இந்த சைடு வரும். ஏன்னா அவரால் எப்படி தூக்க முடியும், கை காலம் அடிச்சுட்டு வதங்கிட்டுனா இவரு தான் காயமடைவார். யார் காயமடைவார், மீட்க வந்தவர். அதனால நீங்க அமைதியா இருக்க, நான் அவங்களை தூக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி போட்டில் போட்டு அவங்க கொண்டு வராங்க. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், கடலை போலதான் இருக்கும். பழைய நம்ம கடலை தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பிரச்சனை, பயம், கவலை, வேதனை, துன்பங்கள், கடல் தொல்லை, கஷ்டங்கள் எல்லாமே வரும். ஆனாலும் இயேசு சொல்கிறார், என் கையை பிடின்னு சொல்றது. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு அவருடைய கையை பிடிச்சுக்கணும். அவர் பிடிச்சிருக்கிறாரு விசுவாசிக்கணும். இயேசுவின் நாமத்தினால அவர் பிடிச்சிருக்கிறாருன்ட்டு விசுவாசிக்கணும். அவர் நம்ம முன்னாடியே சொன்ன நம்ம தேவனை பிடிச்சிருக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, தேவன் நம்மளை பிடிச்சிருக்கிறாங்கிறது விசுவாசத்தினாலதான் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், முடிச்சுட்டேன், டைம் ஆயிடுச்சு, எனக்கு புரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம நினைவு வச்சுக்கணும். கிருபை தேவனிடமிருந்து வருகிறது. கிருபை யாரு, நம்மளால கிருபை கொடுக்கிறோம், அவரே கிருபை. யார் கிருபை, இயேசுவே கிருபை. இல்லையா, கிருபை தேவனிடமிருந்து வருகிறது. ஆனா விசுவாசம் நம்மிடமிருந்து வருகிறது. இல்லையா, கிருபை தேவனிடமிருந்து வருகிறது, விசுவாசம் நம்மிடமிருந்து வருகிறது. தேவன் விசுவாசத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறார், உன்னுடைய விசுவாசத்தினாலதான் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த பெருமாளுடைய ஸ்திரீயும் சரி, 110 சரி, அவங்க உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிதான் சொல்றாங்க. அல்லேலூயா. சோ விசுவாசம் அதிசயங்களை உண்டாக்கும். அல்லேலூயா. இந்த 4 விஷயம், கிருபை தேவனிடமிருந்து வருகிறது, விசுவாசம் நம்மிடமிருந்து வருகிறது, தேவன் விசுவாசத்தை விரும்புகிறார், விசுவாசம் அதிசயங்களை உண்டாக்கும். இல்லையா, நான் போன வாரமே சொன்ன மாதிரி கிருபையும் விசுவாசமும் சேர்ந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ரட்சிப்பும் அதிசயமும் நடக்கும். இல்லையா, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நம்ம வாழ்க்கையில என்னன்னா, நாம உண்மையாக தேவனை நம்புகிறோமா? நம்ம உண்மையாக முழுமையாக நம்புகிறோமா? நம் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? இல்லையா, இல்லையா. இது ரெண்டும் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்த்துக்கோங்க. நம்ம முழுமையா தேவனை நம்புறோமா? ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் இருக்கலாமா? இல்ல தேவனையே ஆத்தோட ஆத்தா போயிடலாமா? இல்ல சேர்த்தோட சேர்த்தா வந்துடலாமா? அப்படி நம்ம இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில விசுவாசம், தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிற யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும், அவர் மேல இருக்கணும். இல்லையா, யாரா இதை கேட்க இருக்கிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்வாரு, அதுக்கு முதல்ல என் வாழ்க்கையில விசுவாசத்தை தாங்க. நான் முழுசா உங்களை நம்ப விசுவாசத்தை தாங்கவரே. இல்லையா, எல்லாரும் முன்னாடி தேவனை நோக்கி பார்ப்போமா?
இந்த ரெண்டு விஷயம் நீங்க கேளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில எல்லாமே விசுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் பயம் வந்தா அந்த விசுவாச லெவலை குறைச்சிடும். அதனால கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட பரிபூர்ணமாக இருக்கணும், உயிருள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க, ஆண்டவரே விசுவாசத்தை அதிகரிக்க ஆண்டவரே. அப்பதான் அந்த விசுவாசமும் கிருபையும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் தேவன் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப தேவனுடைய கையை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபையுள்ளவரே, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நீங்க கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்கலன்னா யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசத்திற்காக ஆண்டவரே கிருபையா இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் எல்லாத்தையும் நீக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் நீங்கினாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன உங்க விசுவாச லெவல் அதிகமாகும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்களிலே அதிசயத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையா இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, விசுவாசத்தோட கேளுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோட கேளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையா இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மைக்கு ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கேளுங்க, என் வாழ்க்கையில விசுவாசத்தை அதிகரிக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூரண விசுவாசத்தை அடையப்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன நேரிட்டாலும் என் கைவிடாதிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கேளுங்க, கேளுங்க, எல்லாம் கேளுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் கைவிடாதிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நம்ம மீட்பர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க, 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 கேளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது, விசுவாசம் நம்ம இடத்திலிருந்து வருகிறது. நீங்க விசுவாசத்தை வச்சாதான் கிருபை உங்க மேலே வரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரே கிருபையா இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க தேவன் மேல பிடிச்சிருக்கிறதுனாலதான் உங்க மேல ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் அமைதியா இருக்காதீங்க, எல்லாரும் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரே இயேசுவை.